நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், விதி ரேகை இல்லையா நீ கோடீஸ்வரன், பலன் காணுதல் 42. விதி ரேகை இல்லை என்றால், நம்ம விதினா நிறைய பேருக்கு தெரியும். விதி ரேகை என்பது நம்ம கையில் இந்த நீளமாக பாம்பு விரல் இருக்கு இல்லையா, பாம்பு விரலுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு. அந்த சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகை. விதி ரேகை எங்கிருந்து வேண்டும் என்றாலும் ஆரம்பிக்கலாம். இந்த விதி ரேகை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ அங்குதான் உங்களுடைய கர்மா ஆரம்பம். கர்மானா நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன், தெரியாதவங்களுக்காண்டி. விதியை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். விதியின் நாயகன் சனி பகவான். சனி நம்மளுடைய காலபுருஷ தத்துவத்தின்படி ஜாதகத்தில் 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர், சொந்த வீட்டை உடையவர் சனி பகவான். அவர் வேலையையும் லாபத்தையும் முடிவு செய்யக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். காரணம் என்னவென்றால், சனி அதற்காக வேண்டி பிறப்பெடுத்தவர். ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம், அதாவது முன் ஜென்மம், இப்போதைக்கு அடுத்த ஜென்மம், இதையெல்லாம் மூணையும் கணக்கு பார்த்து இவனுக்கு இவ்வளவுதான் வரும் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியதான் விதி ரேகை. அந்த மேட்டுக்கு வரக்கூடியதான் சனி மேட்டுக்கு வரக்கூடியதான் விதி ரேகை. அந்த விதி ரேகை கையில் இருந்ததுன்னா எங்கே இருந்தாலும் அளந்து கொடுக்கக்கூடியது. இப்படிதான் நீ வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவு செய்யப்பட்டது. விதி ரேகை இல்லை சார், கண்டிப்பாக நீங்கள் வாழ்வில் உயர்ந்தே தீர்வீர்கள். எப்படி சார்? விதி ரேகை இருந்தால் தான் நீங்கள் கோடீஸ்வரன் சொன்னீங்க, விதி ரேகை இருந்தால் தான் வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க, விதி ரேகை இல்லைன்னா கோடீஸ்வரன் சொல்றீங்களே. ஆமாம், இப்போ பாருங்க, அதுக்குள்ள விளக்கத்தை நான் முழு விளக்கத்தை சொல்கிறேன். முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சோம். இப்போ சுக்கிர மேடு ஒருவருக்கு கையில் நல்லா உயர்வாக இருக்குது, குரு மேடு உயர்வாக இருக்குது, சனி மேடு மத்தியமமாக இருக்குது, உயர்வாக இருக்குது, சூரிய மேடு புதன் மேடு உயர்வு, செவ்வாய் மேடு உயர்வு, சந்திர மேடு உயர்வு. கை பார்த்தா கும்முன்னு இருக்கு, வல்லமே இல்லை சார், நல்ல கும்மு நல்லா இருக்கு, இருதய ரேகை நல்லா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு, ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, சூரிய ரேகையும் லைட்டாக இருக்கு, செவ்வாய் ரேகையும் இருக்கு. இப்படி கையில் நல்லா இருந்து விதி ரேகை மட்டும் இல்லை, மிஸ்ஸிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருக்கு பாவமும் புண்ணியமும் சரியாயிடுச்சு. பாவ கணக்கு, நீ இது பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளையாய் பிறந்ததாமே, புண்ணியமும் பிள்ளையா பிறக்கும். ஒரு சில பேருக்கு புண்ணியமும் பிள்ளை, பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளையாய் பிறந்ததாமின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி பாவமும் புண்ணியமும். ஒரு சில பேர் புண்ணியம் செஞ்சவங்களுக்கு நல்ல பிள்ளைய பிறக்கும், பாவம் செஞ்சவங்களுக்கு கஷ்டமா ஒரு மாதிரி பிள்ளை சரியில்லாமல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவுதான். நீங்கள் அதாவது நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான், விதி சனி எல்லாம் சேர்ந்துதான் இது. இந்த விதி ரேகை இருந்ததுன்னா, மேடுகள் சரியில்லாமல் விதி ரேகை மட்டும் நல்லா இருந்ததுன்னு வச்சுங்க, அவர் கஷ்டப்படுவார். மேடுகளே சரியில்லை சார், அப்போ சுக்கர மேடும் சரியில்லை, குரு மேடும் சரியில்லை, மித்த மேடும் பள்ளமா இருக்கு, கையும் கரணம் கூட இருக்குது, விதி ரேகை மட்டும் இருக்கு. இல்லை விதி ரேகை இல்லைன்னு வச்சுக்கோம். விதி ரேகை இல்லைங்கிறதா நம்ம இன்னைக்கு டாபிக்கே. விதி ரேகை இல்லை, கையில் உள்ள மேடுகளும் சரியில்லை, விதி ரேகை இல்லைன்னா அவர் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவார், இங்கே ஒரு நாளைக்கு வேலைக்கு போவார், அங்கே ஒரு நாளைக்கு வேலைக்கு போவார், அன்னன்னைக்கு வேலை செஞ்சு சாப்பிட்டு குடும்பம் நடத்த வேண்டிய ஒரு வறுமையான நிலையில் இருப்பார். நல்லா சந்தோஷமா கோடீஸ்வரனா இருப்பார்னா என்ன அர்த்தம்? இந்த மேடுகள் எல்லாமே, சுக்கிர மேடு உயர்வு, குரு மேடு உயர்வு, சனி மேடு, எல்லா மேடுமே உயர்ந்து இங்க செல்வாக்கு ரேகைகளும் இருக்கும் சார். செல்வாக்கு ரேகைகளும் இருந்து இது மாதிரி விதி ரேகை இல்லைன்னா அவங்க கண்டிப்பா கோடீஸ்வரங்களா இருப்பாங்க. ஏன்னா செல்வாக்கு நிறைந்தவர்னா நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல்ல இருப்பாங்க. அப்பா, அம்மா, தந்தை, எல்லாருமே அவங்களுக்கு நிறைய செல்வாக்குள்ள நபராக, செல்வாக்குள்ள இடத்தில், வசதி உள்ள இடத்தில் பிறந்திருக்க வேண்டும். நல்லா படிச்சிருப்பார், புத்தி ரேகை நல்லா இருக்கு, நல்லா படித்து நல்ல வேலையில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆயுள் ரேகை உடம்பு நல்லா இருக்கு, இறுதி ரேகை நல்லா காதல் இருக்கு, அப்போ அவருக்கு குறைவொன்றும் இருக்காது இல்லையா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. எல்லா மேலும் உயர்வா இருக்கு சார், ஆசை எல்லாமே இருக்கு. அப்படிங்கும் போது விதி மட்டும் மிஸ்ஸிங். அப்ப கண்டிப்பாக நினைத்ததை செய்யக்கூடிய புத்தி ரேகை நல்லா இருந்த போதும், நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்யக்கூடிய வல்லமையும் திறமையும் சக்தியும் இவருக்கு இருக்கிறது. விதி எந்த கர்மாவே இல்லை, இப்போ சமமாக வந்துருச்சு, ப்ளஸும் மைனஸும் சரியாக வந்துருச்சு, பாவமும் புண்ணியமும் சரியாக வந்துருச்சுன்னா இந்த கையில் உள்ள மேடுகள் நல்லா இருக்கும், விதி ரேகை இருக்காது. அவ்வளோதான், ஈஸி மெத்தட். இந்த விதி ரேகை ஒரு சில பேருக்கு என்னாகும், ஒரு சில பேர் 40 சின்ன வயசுல 20-25 வயசுல இருக்காது சார், 40-45 வயசுல இங்கிருந்து விதி ரேகை போகும். அப்போ இவர் லைஃப்ல டாப் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கோடீஸ்வரன், உலக கோடீஸ்வரன் வரிசையில் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு 35-40 வயசுக்கு மேல விதி ரேகை திடீர்னு தோன்றும். அப்போ
படிப்படியா முன்னேறி வாழ்க்கையில அவர்கள் செய்ய முடியாத உச்சத்துக்கு செல்வதற்கு வாய்ப்புண்டு. விதி ரேகை இல்லையா நீ கோடீஸ்வரன், பலன் காணுது 42. விதி ரேகை இல்லைன்னா நீங்க கண்டிப்பா கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நீங்க முயற்சி செய்தால் கண்டிப்பா கோடீஸ்வரன் ஆக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் சார்? மேடுகள்லாம் நல்லா இருக்கும் சார். சுக்கிரமேடு நல்லா இருக்கணும், குருமேடு எல்லா மேடும் உயர்வா இருந்து, ஆயுள் ரேகை முக்கியமா நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கு, இறுதி ரேகை காதல் நல்லா இருக்கு, சூரிய ரேகை புகழோடு வாழ பிறந்தவர்கள்ங்கிறத காமிக்குது. இப்ப எல்லாமே உயர்வா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கல பாதி வயசுக்கு மேல உங்களுக்கு சூரிய ரேகை ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகை ஆரம்பிக்கும், இந்த விதி ரேகை இருக்காது. விதி ரேகை இந்த இவ்வளவுதான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க கையை பார்த்துருக்கேன். வேலையெல்லாம் நல்லா இருக்கும், விதி ரேகை 30 வயசோட நின்று போயிடும். 30 வயசு வரைக்கும் அவங்க செல்வாக்கு உள்ளவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு பெற்றோர்கள் மற்றவர்கள் உதவி செஞ்சு வாழ்க்கையில் நல்ல ஜம்முன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய புத்திசாலித்தனமாக நல்லா படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட ஒரு சில பேர் நல்ல உயர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 50 வயசுக்கு மேலே அந்த விதி ரேகை ஆரம்பிக்கும். அப்போ 50 வயசுக்கு மேலே டாப் பொசிஷன் போகிறதுக்கு நம்பர் 1 கோடீஸ்வரன் வரது கூட வாய்ப்பு இருக்கு. கையை பாருங்கள், உங்களுடைய விதி ரேகை எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். விதி ரேகை இல்லைன்னா கவலைப்பட வேணாம். வீடுகள் நல்லா இருக்கு, வித்த ரேகைகள் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரன் என்பதை முடிவு செய்து கொண்டு முயற்சி செய்துங்கள். கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கை எல்லாமே ரொம்ப டல்லா இருக்கு சார், மேடே சரியில்லை, விதி ரேகை இல்லைன்னா கஷ்டப்பட்டு அன்னன்னைக்கு சம்பாதிச்சு ஸ்டார்ட் ஆகும். இதுதான் உண்மை. 2 விதம் ப்ளஸும் மைனஸும் இருக்கு. அதாவது மேடு சரியில்லாம ரேகையும் சரியில்லாம புத்தி ரேகையும் சரியில்லை சார், மேடும் சரியில்லை, ஆயுள் ரேகையும் சரியில்லை. அப்படிங்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சு சாப்பிடணும். மேடு எல்லாமே நல்லா இருக்கு, ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, விதி ரேகை நல்லா இருக்கு, இறுதி ரேகை நல்லா இருக்கு, சூரிய ரேகையும் இருக்கு. விதி ரேகை இல்லைன்னா நீங்க கவலைப்படணும். நீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணி கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கையையும் பார்க்கணும், பெருவிரல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கைக்கு தகுந்த மாதிரி பெருவிரல் இருக்கா, சுக்கரமேடு இருக்கா, இந்த ரேகைகள்லாம் நல்லா இருக்கா, கை நம்பர் 1 இருக்கா, கண்டிப்பாக நீங்க கோடீஸ்வரன் தான். முயற்சி செய்தால் கண்டிப்பாக கோடீஸ்வரன். ஒரு நபர் கேட்டார், விதி ரேகை இல்லைன்னா என்ன சார்? அதுக்கு தான் இந்த பலன், இந்த ரேகை இந்த பலன், இந்த காணொலி அவருக்காக நீ போடப்பட்டது. இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. அதாவது விதி ரேகை என்பது கர்மம், வேலையை குறிக்கக்கூடியது. உயர்ந்த மேடுகள் பெருவிரல் சிறப்பாக இருந்து இந்த மேடுகள்லாம் நல்லா இருந்துன்னு வச்சுங்க, கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்துள்ளது. நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆக முடியும் என்பதை கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.